அவர்கள் ஆதரவோடு மைக்கேல் ராயப்பன் அவர்களுக்கு பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள். எங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, மக்கள் செல்வன் பரிசுப்பட்டி சின்னம். தாய்மார்களே, கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க அடலீர்களே, நம்முடைய தோழமை கட்சியினுடைய எஸ்டிபிஐ, தேசிய லீக், என்எம்எல், நம்முடைய விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர் சங்கம் ஆகிய தோழமை கட்சியினுடைய மரியாதைக்குரிய நண்பர்களே, நெல்லை வாழ் பெரியோர்களே, வியாபார பெருமக்களே, தாய்மார்களே, நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடும் தமிழகத்தின் நலன் காக்க மக்களுக்காக நான், மக்களால் நான் என்று வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்கிற கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய நல்லாசியோடும் நாளைய முதல்வராக அகில இந்தியாவின் அரசியலை நிர்ணயிக்கிற அரசியல் சாணக்கியராக இளைஞர் அந்த ட்ரம் செட்டை நிறுத்த சொல்லுப்பா, ட்ரம் செட்டை முதல் நிறுத்த இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அருமையண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆணையின்படி நம்முடைய நெல்லை பாராளுமன்ற வேட்பாளராக அன்பிற்குரிய அருமையண்ணன் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே நம்முடைய அருள்மிகு காந்தியவன் மதியம்பாள் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோயிலின் முன்பாக நாம் என்றைக்கும் வெற்றிக்கு அடித்தளமாக ஆரம்பிக்கிற ஈசான விநாயகர் திருக்கோயிலிலே இருந்து இந்த பிரச்சார சுற்றுப்பயணம் துவங்க இருக்கிறது. வாங்கி கொடுப்பான், அவன் காப்பி வாங்கி கொடுத்ததா சரித்திரத்தை நானும் 13 வயசுல அவரோடு சேர்ந்து அரசியல் பண்ணியிருக்க பார்த்ததில்லை. அதனால் அப்படி ஒரு பண்பாளரை நம்முடைய அணுயண்ணன் மக்கள் செல்வர் அண்ணன் தினகரன் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். அவரை பாதுகாத்து வெற்றி பெற செய்ய வேண்டியது நமக்கு கடமை என்று கருதி இந்த வெற்றி பயணம் இப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி இப்படி வாங்க, இப்படி சைடுல வாங்க, சைடுல வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம் அண்ணன் மக்கள் செல்வரின் சின்னம், ஏழைகளின் சின்னம், சின்னமாக ஆட்சி பெற்ற சின்னம், டாக்டர் புரட்சி தலைவின் ஆட்சி பெற்ற சின்னம், டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி பெற்ற சின்னம்.
பரிசு பெட்டி சின்னத்திலே வாக்களித்தார்கள். வியாபார பெருங்குடி மக்களே, பலமிக்கின்ற வியாபாரிகளே, வாக்காளர் நண்பர்களே, வருகின்ற 18ஆம் தேதி காலை 8 மணிக்கு நீங்கள் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்றவுடன் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி. வாக்காளர் பெருங்குடி மக்களை ஏதோ மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்த கல்லூர் வேலாயுதம் அவர்கள், அருமை அண்ணன் பாப்புலர் முத்தையா அவர்கள், அருமை அண்ணன் மாநில செயலாளர் அருமை அண்ணன் ஆர்பி ஆதித்தன், இன்னும் எத்தனையோ கழகத்துடைய முன்னோடிகளும் பகுதி கழக செயலாளர்கள் எல்லாரும் உங்கள் மத்தியில் தன்னுடைய சொந்தத்திற்கு ராதாபுரம் தொகுதியிலே 25 ஏக்கர் நிலத்தை கொடுத்து கல்லூரி கட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பயன்பெறுகின்ற வகையிலே தானம் கொடுத்தவர். இந்த வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ராயப்பன் அவர்கள் நெல்லை சீமையிலே நெல்லை அறிவியல் பெரியவர்களே, படித்தவர்களே, பண்பாளர்களே, தொழிலாளர்களே, கட்டிட தொழிலாளர்களே, ஏழை எளிய மக்களே, சிந்தியுங்கள், சீர்தூக்கி கவனியுங்கள். புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி இன்றைக்கு குளிர்ந்து புதைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு நாட்டம் கொண்டு வர வேண்டும் என்றால் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பதற்கு ஒரு வல்லவர் அந்த டிடிவி தினகரன் அவர் தலைமையை வெற்றி பெற்றாலும் இதனால் நடைபெறும். உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உங்களுடைய விலை உயர்ந்த வாக்குகளை, உங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதற்காக உங்களுடைய பொன்னான வாக்குகளை பரிசு பெற்று சின்னம், பரிசு பெற்று வேட்பாளராக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய அன்பு தம்பியாக இதோ உங்கள் மத்தியிலே வருகை கொண்டு கொண்டிருக்கிறார். போய் அன்பு கொண்ட பெரியவர்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற இதய தெய்வமான தாய்களும் பெருமக்களே, படித்தவர்களே, பண்புமிக்க பெரியவர்களே, நல்லவர்களே, நாணயம் மிக்கவர்களே, இந்த நாட்டு நடப்பையெல்லாம் நீங்கள் அன்றாட பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தமிழகத்துடைய வளர்ச்சியை இன்றைக்கு தடை செய்து கொண்டிருக்கின்ற மத்தியில் ஆடுகின்ற காவி கழகத்துடைய அதிமுக அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மிக நல்ல முறையிலே மக்கள் பணியாற்றிய சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஒருவராக அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு அன்பிற்குரியவர், மிகுந்த பண்பாளர், அமைதியானவர். குறுகிய காலத்திலே அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது
அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராதாபுரத்திற்கு அன்றைக்கு 2 அரசு கலைக்கல்லூரிகளை பெற்றுத்தந்த ஒரு அற்புதமான மக்கள் தொண்டர். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு அரசு ஐடிஐ தொழிற்பயிற்சி பள்ளியை அந்த சட்டமன்ற தொகுதிக்கு பெற்றுத்தந்த ஒரு பண்பாளர். அதோடு மட்டுமல்லாமல் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற அனைத்து சமூக மக்களிடத்திலும் எந்தவித பாடுபாடு வேறுபாடு காட்டாமல் மைக்கேல் ராயப்பனா ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று வைத்திருக்கிற பண்பாளர். அரசியல்ல எழுத்து நிக்க எந்த வேட்பாளருக்குனாலும் சட்ட நுணுக்கம் தெரியலாம், அரசியல் விற்பனராக இருக்கலாம், நான் பெரிய ஆள்ல நினைப்பு இருக்கலாம், வானராவி அதிகாரம் எல்லாம் எல்லாம் இருக்கலாம், ஆனா நல்லவனா இருக்கணும். மைக்கேல் ராயப்ப இப்ப நிக்க வேட்பாளர்ல நல்ல வேட்பாளர், மிக நல்லவர். அதனால நம்முடைய நெல்லை பொதுமக்கள் அனைவரும் அன்பிற்குரிய அருமை அண்ணன் மைக்கேல் ராயப்பன் அவர்களுக்கு நம்முடைய பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற போது எனக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணம் என்ன வருகிறது என்றால், இது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட சின்னம் இந்த பரிசு பெட்டகம். ஏனென்று சொன்னால், இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கிற போது தமிழகத்திலே பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் குழந்தை பிறந்த உடனேயே ஒரு பரிசு பெட்டகத்தை எல்லா தாய்மார்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சென்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே பரிசு பெட்டகத்தை சேர்த்து விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே இந்த பரிசு பெட்டகத்தை நாம் கொண்டு மக்கள் மனதிலே சேர்ப்பது ஒன்று பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கு 24 மணி நேரத்திற்குள்ளதாக தமிழகம் முழுவதும் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நம்மால் உருவாக்க இயலும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, வாக்குச்சாவடிக்குள்ள போன உடனே ஓட்டு போட போகையில் ஒரு ஓட்டு பெட்டி இருக்கும். அந்த ஓட்டு பெட்டி இந்த பரிசு பெட்டகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நம்முடைய பரிசு பெட்டகம் வாக்குச்சாவடிக்கு உள்ளே இடம்பெறும். ஆகவே நமக்கு அமைந்திருக்கிற சின்னம் இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொன்ன மாதிரி இவங்க செய்யற எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமையும். அதனால அந்த பரிசு பெட்டகம் என்பது வாக்குச்சாவடிக்குள்ள இருக்கிற ஓட்டு பெட்டியை பார்த்த உடனே பரிசு பெட்டகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதை கொண்டு சேர்க்கிற பணியை மட்டும் நம்முடைய கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் வீராங்கனைகள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அண்ணன் வாய்ப்பு